வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட் சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு 2023 வந்த ஒரு கொரியன் ட்ராமா பற்றி தான். ஸோ இது வந்து 16 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரீஸ். ஸோ எல்லா எபிசோட்ஸும் உங்களுக்கு ஒரு 1 hour 5 minutes இருக்கும். ஸோ ஒரு நார்மல் கொரியன் ட்ராமா. இது வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் பேஸ்ட் அந்த ஸ்டோரி, அதாவது ஆஃபீஸ் பேஸ்டு லைஃப் ஸ்டைலை சொல்கிற மாதிரியான, அது ஒரு உமன் சென்ட்ரிக்காக இருக்க மாதிரியான ஒரு ட்ராமா தான். ஸோ இதோட பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சி இருக்குது, அதாவது ஒரு பெரிய குரூப் இருக்குது. ஆஸ் யூஷுவல் கொரியன் ட்ராமாவில் வர மாதிரி ஒரு பெரிய குரூப், அந்த அந்த என்ன சொல்ல, அந்த நெப்போட்டிசம் இருக்குது, அந்த ஒரு இது. ஸோ அந்த ஹைரார்கி எல்லாமே இருக்க ஒரு ஒரு பெரிய குரூப் ஒன்று இருக்குது, விசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குரூப் கீழே ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சி இருக்குது. அங்கே தான் நம்மளோட மெயின் கேரக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அந்த ஏஜென்சியோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு ஒரு விமனாக ஃபஸ்ட்டு அந்த ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு அட்வர்டைஸிங் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குன்னா, ஸோ ஒரு விமனாக இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு போவாங்க. ஸோ அப்படி அவங்க போகிறதுக்கு அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அப்படி போனதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஃபன்னாலாம் கண்டிப்பாக சொல்லாது. ஒரு மாதிரி சீரியஸ் நோட்லேயே தான் இருக்கும். லைட்டாக அங்கங்கே ஃபன் இருக்கும். பட் ஒரு சீரியஸான நோட்டில் போகிற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு யூஷுவல்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு நம்ம நேரில் ஒரு ஆஃபீஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ரியலிஸ்டிக்காக கொடுக்குற மாதிரியான ஒரு ட்ராமா. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ சாங் மின். ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து சாங் சூ ஹான். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் லைஃப் ட்ராமா, ஸோ அந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் அது மட்டும்தான், அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் மேக்ஸிமம் எல்லா விஷயங்களுமே நடக்கும் சொல்லப்போனால். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு 16 எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து Jan 7 Feb 26 வரைக்கும் 2023 ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு விக்கி அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் ஆக்சுவலி அவைலபிளாக இருக்குது. அண்டு மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்துடலாமா. ஸோ கோ ஆயின் அவங்க தான் ஃபீமேல் லீட் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும். பட் நம்மளோட மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா கோ ஆயின். அந்த கேரக்டர் பண்ண வந்து லீ போ யங். தென் நான் சொன்னேன் இல்லையா, அந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் லீட் கேரக்டர் ஆகட்டும், அது வந்து காங் ஹனா அப்படிங்கிற கேரக்டர். அதை வந்து சான் நாயூன் பண்ணியிருக்காங்க. தென் ஜோ சங் ஹா வந்து சாய் சங் சூ அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. தென் ஹான் ஜூ வூ வந்து பார்க் யங் வூ கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் ஜாங் ஹியோ ஜின் வந்து ஜோ யன் ஜங். தென் லீ சாங் ஹூன் வந்து ஹான் பியோங் சூ அவர் அந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. ஸோ இது இல்லாமல் கொஞ்சம் நிறையவே கேரக்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நிறைய கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த கேரக்டர்ஸ்குள்ளே தான் இதாகும். ஆனால் அவங்களை சப்போர்ட் பண்ண அங்கே கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. பட் ஒரு ஆவரேஜான கேஸ்டிங் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவங்க எல்லாருக்குமே எந்தெந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்கணுமோ, இப்போ அதாவது இந்த மெயின் கேரக்டர்ஸ் இவங்கன்னா இவங்கள சுற்றி தான் நடக்கும். பட் இவங்களுக்கு அடுத்து இவங்கள சுற்றி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்குன்னு அவங்கள சுற்றி அவங்க ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ். ஸோ என்ன சொல்ல, ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு அந்த ஒரு கேஸ்ட்டுக்குள்ளே. அது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஓகே, இந்த கேரக்டர் இதுக்காக வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. சில இதுலேயுமே இருக்காங்க சிலர்லாம், ஏன்டா இவங்க சும்மா வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இதுலேயும் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அண்டு அதில் ஒரு விமனாக சர்வைவ் ஆகிறது எவ்வளோ கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். மென்னுக்குமே ஈஸி இல்லை தான் சொல்லப்போனால். பிகாஸ் கார்ப்பரேட் கடைசியில் நம்ம எவ்வளோ வருஷம் நம்மளோட சர்வீஸ் அது இதுன்னு எதுவும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு அந்த நேரம் தேவைன்னா நம்மளை யூஸ் பண்ணிக்கும். அண்ட் கொரியா மாதிரி ஒரு அந்த அந்த என்ன சொல்ல, அந்த அதாவது அந்த தந்தை வழி சமூகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பேட்ரியார்க்கியல் அந்த இதாக போகிற ஒரு, அதாவது அந்த மேல் டாமினன்ஸ் அப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கண்ட்ரி. அந்த அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து ஒரு விமனாக சக்சீட் ஆகிறதுங்கிறது நார்மலாகவே கொஞ்சம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அண்டு அதுவும் ஒரு பொசிஷனுக்குள்ளே போகணும் அப்படிங்கும்போது அது இன்னும் எவ்வளோ டஃப்பாக இருக்குது. ப்ளஸ்
அவங்க வந்து ஒரு இந்த பெரிய ஃபேமிலி, அதாவது ஸோ அங்கேயுமே சிஓஸ் பெண்கள் சிஓஸாக இருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி அந்த ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணி வந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ரொம்ப என்ன சொல்ல, ஒரு ட்ரபிள்டு சைல்ட்ஹுட்லேருந்து தானாக முன்ன வந்து இப்போ இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ள எவ்வளோ கஷ்டம், ப்ளஸ் அது எந்த அளவுக்கு ட்ராமா, ஸ்ட்ரெஸ், அவங்களால தூங்கவே முடியாது. ஸோ ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்ட், பட் ரொம்ப ஸ்ட்ராங். நான் விட மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு லேடி. ஸோ என்ன சொல்ல, அவங்க லைஃப்பில் எதுவுமே ஒரு கலர்ஃபுல்லாகவே இருக்காது. வேலை, வீட்டுக்கு போவாங்க பட் தூங்க மாட்டாங்க, வேலை, திருப்பி வேலை, வேலை மட்டும்தான் அவங்க லைஃபாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிலர் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு நம்ம லைஃப்பில் நம்ம சிலர் பார்ப்போம், இவங்க எப்படா வேலை பார்த்துட்டே இருக்காங்க இப்போது அப்படின்னு. ஸோ அவங்களெல்லாம் விட ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு, அதாவது வேலை பார்க்குறதுல ஏன்டா இப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான கேரக்டர் மாதிரி தான் அந்த கோவானோட கேரக்டர் இருக்கும். அவ்வளோ அடமெண்ட். பட்டு போக 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 அந்த சீரீஸ் போக போக அவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன மாறுதல் இருக்கும். அதை வந்து ரொம்ப கிராஜுவலாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அது நல்லா இருந்துச்சு, அந்த கேரக்டர் எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிறது. அண்ட் அந்த கேரக்டர் எவால்வ் ஆகிறது அவங்க மட்டும் ஆகலை, அவங்கள சுற்றி இருக்க சுச்சுவேஷன், அவங்கள சுற்றி இருக்க பீப்புள், அவங்க அதுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அது அகெயின்ஸ்டாக இருந்து அவங்கள மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்க ஒரு மெயின் லீட் கேரக்டர் அப்படிங்கும்போது இவங்கள கொஞ்சம் தூண்டி விட்டு இவங்களை அப்போஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த கேரக்டரும் ஒருத்தர் பண்ணிகிட்டே இருப்பார். பட் எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டாக ஒரு 15-16 எபிசோடு வந்து வரும்போது முடிக்கணுமேனு சில விஷயங்கள் கொஞ்சம் ஹரிபரியாக கொண்டு போன மாதிரி, ப்ளஸ் அந்த ஒரு 15 எபிசோடாக, அதாவது இத்தனை வருஷமாக அப்படின்னு கதைப்படி பார்த்தா, ஆனால் ஒரு 15 எபிசோடாக ஒருத்தர் கோவான், அந்த நம்மளோட மெயின் லீட் கேரக்டர் அந்த கோவானை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கார். பட் சடனாக ஒரு சின்ன இன்சிடெண்ட், அவர் அதாவது கார்ப்பரேட் தன்னோட வேலையை காட்டும் போது அவர் சடனாக அப்படியே டக்குன்னு மாறிடுறாரு. அது எப்படி அவ்வளோ டக்குன்னு மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி, சின்னடா தமிழ் பட கிளைமேக்ஸ்லாம் காட்டுறீங்களேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் யா, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஸோ ஒத்துக்கிட்டு அப்படியே போயிடலாம். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் அங்கங்கே ரொம்ப நல்லா இருக்கே, கொஞ்சம் எந்த அளவுக்கு யோசிச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸும் இருந்துச்சு. என்னடா அது இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸும் இருந்துச்சு. அதாவது இப்படி எடுத்து வச்சுருக்கீங்கன்னா ஒஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, பட் யூஷுவலான இருக்கே, ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ். மற்றபடி சீரீஸ்ன்னு பார்த்தா ஓவரால் ஒரு என்ன சொல்ல, ஒரு நல்ல ஒரு சீரியஸான ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃபீஸ் என்விரான்மெண்ட், அதில் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு சீரியஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எங்கெங்கே அந்த சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ்னால ஃபன் ஆட் பண்ண முடியுமோ அதை ஆட் பண்ணி அழகாக கொண்டு போயிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த செகண்ட் ஹீரோயினுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் லீடு தான் நம்ம நினப்போம், அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும்னா அவங்க கொஞ்சம் ஈஸியான பாத்தில் வந்திருப்பாங்க. பிகாஸ் சேர்மனோட ஒரு பொண்ணாக இருப்பாங்க, அந்த ஒரு வழியாக வர மாதிரி, அந்த நெப்போட்டிசம் ஃபாலோ ஆகுற மாதிரியான ஒரு கேட்டகரி அவங்க. பட் அதில் மென்ஷன் ஆகும்போது எப்படின்னா, 2 பேருமே கிட்டத்தட்ட, அதாவது இவங்க எல்லாருமே இவங்களை பற்றி சொல்லும்போது, இந்த 2மே ஒரு மாதிரி க்ரேஸியான கேரக்டரு, இந்த 2 பொண்ணுங்களுமே க்ரேஸி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து, ஏன்னா அவங்களாலே அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கவங்களாலுமே இவங்களோட கேரக்டர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அன்ப்ரெடிக்டபிள். கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே மாதிரியான கேரக்டர், பட் வளர்க்கப்பட்ட விதம் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க டிஃபர் ஆவாங்க. அண்டு நமக்கே லைட்டாக பொறாமை வரும், நம்மளோட அந்த கங்கானாவோட அந்த ஒரு செக்ரட்டரியாக இருப்பார், அவங்கள 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகும். அது ஒரு மாதிரி அந்த ட்ராக்கை வந்து சும்மா கொண்டு வந்து ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பட் அது இன்னும் நல்லா கொண்டு வந்திருந்தால் அது இன்னொரு லவ் ட்ராக் சூப்பராக இருந்திருக்கும். பட் இவங்க ஆஃபீஸுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணதுனால அது சும்மா லைட்டாக அப்படியே கொண்டு போயிட்டாங்கன்னு ஐ ஃபீல். பட் ஒரு விஷயம் நிஜமாவே என்ன ஒரு மாதிரி நமக்கே லைட்டாக பொறாமையாக இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டீம், ஆக்சுவலாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். அந்த கோவானுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சது தான் அவங்களோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஷீ இஸ் அ ரியல் பர்சன் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு லோயலான ஒரு பர்சன் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது
ஒர்க்கில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த டீமில் இருந்த எல்லாருமே அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ஒரு ஃபீமேல் காப்பி ரைட்டர். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு காப்பி ரைட்டர் ஆகணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட ட்ரீம் மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க இவென்ச்சுவலி அவங்களும் ஒரு லவ் லைஃப்குள்ளே என்டர் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து குழந்தைக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு கிண்டர் கார்டன் போகிற குழந்தையும் இருக்கும். பட் அந்த குழந்தைக்கு வந்து அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கும். ஆனால் இவங்களுக்கு இவங்க வேலை தான் முக்கியம். ஸோ அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒர்க்கிங் உமனாக அவங்களோட கான்ஃப்ளிக்ட் எப்படி இருக்குங்கிறது இவங்க மூலியமாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிளாக இருக்க கோவான் மேலே இதாக இருக்கும். கோவானுக்கு வந்து ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகணுன்னு அந்த ஒரு எண்ணமே இருக்காது. பட் அவங்க லைஃப் ரொம்ப தனிமையாக இருக்கும். ஸோ ஒரு பொண்ணோட லைஃப் தனியாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் அவள் ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்கேயோ அந்த ஒரு தனிமையை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாள். பொழையில் ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்காமலே இருக்குங்கிற கிடைக்காது, நம்ம நினைக்கிறத செய்ய விடாதுங்கிற மாதிரி ரியாலிட்டி என்னவோ அதை ஒரு மாதிரி லைட்டாகவே காமிச்சிது. அண்ட் கோவானோட சீனியராகவும் ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ அவருமே வந்து என்ன சொல்ல அவர் வந்து ஒரு மேலாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் என்ன கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னதான் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் எதாக இருந்தாலும் ஒரு மென்னுக்கும் ஒரு ஏஜென்சி இல்லை ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே நம்மளோட நான் இப்படி தான் நான் கொஞ்சம் ரைட்டியஸாக இருக்கேன் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டியஸுங்கிறத தாண்டி முன்னேறணும், அந்த ஒரு காம்படிஷன் க்ரியேட் ஆயிடுச்சுங்கும் போது அது எந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட லைஃபே பாதிக்குங்கிறதையும் இவங்க லைஃப் மூலிமா காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க மூலியமாகவும் லைஃபோட லெசன்ஸ் அங்கங்கே அப்படி கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீரியஸ் நோட் இருக்க மாதிரி ஆனால் ஒரு ட்ராமா மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஜனங்களுக்கு ட்ராமா ஆஃபீஸ் லைஃப் அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் சென்ட்ரிக் உமன் சென்ட்ரிக்ஸ் ட்ராமாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா அந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ரொம்பவே நல்லாயிருக்கும், எங்கேஜிங்காக போகும். அடுத்து என்ன நடக்கும், இவங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இல்லை அடுத்து என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை இவங்க எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். அண்டு இதில் இருக்க ஓஎஸ்டியும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் தான் இனி பார்த்துட்டு இல்லை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ப்ளீஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.